நித்தியம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஜெபிக்கலாம். கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற உன்னதமான நல்ல பிதாவே, இந்த பரிசுத்த ஆராதனையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களை கூட்டி சேர்த்ததற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கடந்த 4 மாதமும் கர்த்தர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை நீர் வழிநடத்தி சுமந்து வந்ததற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே விசேஷமாக இந்த காணொளி மூலமாக நாங்கள் ஒரே திருச்சபையாராக ஆண்டவரே உடைய பரிசுத்த சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே இப்பொழுது கூட எங்களுடைய பரிசுத்த ஆராதனையை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு பகுதியும் ஆண்டவரே நீர் நடத்தி நீர் ஆண்டவரே வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்ததாமே தொடர்ந்து எங்களுடைய ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு பகுதியிலும் ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது திரு சபையின் செக்ரட்டரி திரு டேனியல் அவர்கள் பாடல் ஆராதனைக்குள்ளே நம்மளை நடத்தி செல்வார்கள். சகோதரர் டேனியல் பாடல் பாடுவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம் பாடல் புஸ்தகத்தில் இருந்து எல்லாருக்கும் தெரிந்த பாடல் துதித்து பாடிட பாத்திரமே என்ற பாடலை நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். தயாளன் சங்கீதம் வாசிப்பார்கள். சங்கீதம் 46 பக்கம் 698. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவர். ஆகையால் பூமி நிலைமாறினாலும் மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதில் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதில் பெருகினாலும் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படவும். ஒரு நதியுண்டு, அதில் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வசனம் பண்ணும் பரிசுத்த தலத்தையும்
சுஸ்திக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்து அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார். பூமி உருகி போயிற்று. சேனைகளில் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடக்கமானவர். பூமியிலே பாட்டு படிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனைப்பட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முடிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அல்லேலூயா. திரு சிகன்பர்க் வேத பாடம் வாசிப்பார்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 வரை. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 வரை. பின்பு அவர் என் காதுகள் கேட்க மகா சத்தமாய் நகரத்தின் விசாரிப்புக்காரர் சங்கரிக்கும் ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்துக் கொண்டு வரக்கடவர்கள் என்று சொன்னார். அப்பொழுது இதோ 6 புருஷர் வெட்டுகிற ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்துக் கொண்டு வடக்கே பார்த்த உயர்ந்த வாசலின் வழியிலிருந்து வந்தார்கள். அவர்களில் சணல் நூல் அங்கி தைத்து தன் அறையில் கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற ஒருவன் இருந்தான். அவர்கள் உள்ளே பிரவேசித்து வெண்கல பலிபீட தண்டையிலே நின்றார்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கேருபின் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்து சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையிலே கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷனை கூப்பிட்டு, கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவப் போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமி மூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் உருவப் போய் வெட்டுங்கள். உங்கள் கண் தப்பவிடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்துக் கொண்டு போடுங்கள். அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள். என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவக்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருந்த மூப்பரிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்தார்கள். ஆமென். பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். விண்ணப்ப ஜெபம். உலகையே உழுக்கும் கொரோனா உயிர்கொல்லி நோய்க்காகவும் சபையில் உள்ள 41 குடும்பங்களுக்காகவும் வெளிமாநிலங்களுக்கு சென்று இருக்கும் நம் சபை உறுப்பினர்களுக்காகவும் லாக்டவுன் முடிந்து அனைவரும் வேலைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காகவும் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி எடுத்து துதிக்கிறோம். சோதரிக்கிற ராஜா தகப்பனே, சபையில் 41 குடும்பங்களுக்காகவும் ஒவ்வொரு குடும்பத்தையும் கனிமணி போல பாதுகாத்து வந்ததற்காக நன்றி. இதற்கு மேலும் நீங்கள் பாதுகாப்பதற்காகவும் நன்றி. தகப்பனே, உலக நாடு முழுவதும் கொரோனா வைரஸ் கிருமி பரவி கொண்டிருக்கிறது. தகப்பனே, நீ ஒருவரே கொரோனா வைரஸின் மருத்துவரும் இந்த கிருமியின் மருந்துமா நீரே ஒருவரே. தகப்பனே, உன்னால் மட்டுமே முடியும் அப்பா அந்த கொரோனாவை ஒழிக்க. அது மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்களுக்கு சென்று இருக்கும் சபையின் உறுப்பினர்களை தகப்பனே நீ கனிமணி போல பாதுகாத்து தகப்பனே இந்த தேசத்தில் எடுத்து வந்து சேர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வெப்பநிலையிலும் ஒரு நாள் மழை கொடுத்து தகப்பனே எங்கள் தேசத்தை குளிர்ச்சியாகி நீரே உனக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். இந்த ஊரடங்கு நேரத்திலும் சபை மக்களுக்கு தானியங்களை கொடுத்து அப்பா சோத்திரம் 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 ராஜா. தகப்பனே, அந்த தானியம் கொடுக்க அச்சனுக்கு சோத்திரம் செய்கிறோம். அதை ஸ்பான்சர் செய்த
சன்னியாசனுக்கும் அவர் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம் அப்பா. ஜெபத்தை கேட்டதற்கு நன்றி. துதிக்கான மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிற ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஊழியர் ராஜேந்திரையா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்மிடத்தில் பகிர்ந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் செலுத்துவோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த வேளையிலே தேவனுடைய ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு காணொளி மூலம் பகிர்ந்து கொள்வதற்கு கிருபை அளித்த தேவனுக்கு முதலில் துதியை செலுத்துகிறேன். இதற்கு வாய்ப்பளித்த நமது திருச்சபையின் பங்கு தந்தை ரெவரண்ட் அஜய்குமார் அச்சன் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட ஒரே ஒரு வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். ஒரு அற்புதமான வசனம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்த ஒரு வசனம். விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை எல்லாம் கேட்போமோ அவைகளை கண்டிப்பா பெற்றுக்கொள்வோம்னு உறுதியா சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இன்னைக்கு காலகட்டத்தில் உலகத்துல வாழ்கிற எல்லாரோட நினைவிலையும் அவங்க வாழ ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இதுவரைக்கும் நடக்காத ஒரு கொடுமையான ஒரு நேரத்தில் இப்ப வசிச்சுட்டு இருக்கிறோம். இதுவரைக்கும் கேள்விப்படாத, இதுவரைக்கும் உலகத்துல நடக்காத கொடுமை. உலகம் முழுவதும் இன்று கொரோனா வைரஸ் தாக்குதலால அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம். எந்த நாடும் இல்லை, எந்த மதமும் இல்லை, பெரியவங்க சின்னவங்க இல்லை, ஆண் பெண்கிற பேதம் இல்லை, எல்லாரையும் தாக்கிட்டு இருக்கிற இந்த வைரஸ். இப்ப நாம என்ன பண்ணணும்? கிறிஸ்தவர்களாக்கி நாம என்ன பண்ணணும்? தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார், விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஆனாலும் தேவன் வாக்கு கொடுத்தாலும் 5 மாசம் ஆச்சு, குறைஞ்சுதா? எல்லாருமே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாருமே, எனக்கு தெரிஞ்சு எல்லா கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்ல, புறஜாதியாரும் அவங்க வணங்குற தெய்வத்துக்கிட்ட ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க, பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா குறையல, இன்னும் குறையல. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு மேல அந்த உலகத்துல இறந்துட்டாங்க. இதுவரைக்கும் காணப்படாத ஒரு விஷயம். அப்ப நம்ம ஜெபம் கேட்கப்படலையா? நம்ம ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலையா? அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரே, விசுவாசத்தோடு நீங்க ஜெபம் பண்ணுங்க, எதை ஜெபம் பண்றீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஏன் கிடைக்கல? அப்ப நம்ம ஜெபம் கேட்கப்படாததற்கு என்ன காரணம்? இதுவரைக்கும் இது எவ்வளவு நாள் பொறுத்து ஜெபம் கேட்கப்படும்? பிரச்சனை யாருக்கிட்ட? நம்ம கிட்டயா? நம்மளோட ஜெபத்திலையா? நம்ம ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல இன்னும். அதுக்கு என்ன காரணம்? வேதத்துல ஒரு சில வசனங்களை துணைக்கு எடுத்துட்டு நம்மளோட ஜெபம் கேட்கப்படாததற்கு என்ன காரணம்? அந்த ஜெபம் திருப்பி கேட்கப்படணும்னா, பதில் கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஒரு சின்ன இதை பார்த்துடலாமா? முதல்ல தேவனை ஏற்றுக்கொண்ட நாமே தேவனுக்கு கீழ்ப்படியாமல், தேவனுடைய கடிந்து கொள்தலை ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் ஜெபிச்சு என்ன பிரயோஜனம்? ஒரு வசனம் உண்டு, நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 25-26ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, என் ஆலோசனைகளை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்தலை வெறுத்தீர்கள், ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். கர்த்தர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? நீங்க என்ன பண்ணீங்க? என்னோட கீழ்ப்படிதலை, என்னோட கடிந்து கொள்தலை வெறுத்தீங்க, என்னோட ஆலோசனை எல்லாம் தள்ளி போட்டுட்டீங்க. நீங்க ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? நீங்க இது மாதிரி ஜெபம் பண்ண நான் என்ன பண்ணுவேன்? கர்த்தர் சொல்கிறார், உங்களோட ஆபத்து காலத்துல நான் சிரிப்பேன். நீங்க கஷ்டப்படுறத பார்த்து நான் சிரிப்பேன். கர்த்தர் சொல்கிறார்.
உங்களுடைய ஆபத்து காலத்துல நீங்க என்ன கூப்பிடும்போது நான் சிரிச்சிட்டு நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியும் பண்ணுவேன்னு சொல்றார், வெறுப்பேற்றுவேன்றார். அதுக்கு காரணம் யார்? நாம தானே. அவரோட கட்டளைகளை நம்ம கீழ்ப்படியல, அவரோட கடிந்து கொள்ளுதல நம்ம வெறுத்தோம். அடுத்த விஷயம் என்னன்னா, நம்முடைய பொல்லாத கிரியைகள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் நமக்குள்ளேயே பொல்லாத கிரியைகள், அந்த பொல்லாத கிரியைகளை வச்சுட்டு நம்ம ஜெபம் பண்றோம். இந்த காலகட்டத்தில் இப்படிதான் சொல்ல வேண்டியது இருக்குது. பரிசுத்தமான நல்ல ஒரு மங்களகரமான வார்த்தையை பேச தருணம் இல்லை இது. நம்ம பிரச்சனையை நம்ம தான் சரி பண்ணணும். நம்மளுடைய பொல்லாத கிரியைகளை வச்சுட்டு நம்ம ஜெபிச்சோம், அந்த ஜெபம் கேட்கப்படுமா? அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்குமா? ஆண்டவர் சொல்கிறார் மீகா தீர்க்கதரிசி மூலமாக, மீகா 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள், ஆனாலும் அவர்கள் தங்கள் கிரியைகளில் பொல்லாதவர்களாய் ஆனபடியால் அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடாமல் தமது முகத்தை அக்காலத்திலே அவர்களுக்கு மறைத்துக் கொள்ளுவார். அந்த தீர்க்கதரிசி அழகா சொல்றார். என்ன சொல்றாருன்னா, கிரியைகள் பொல்லாதவர்களா இருக்கும்போது நீங்கள் என்ன ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? அவர் முகத்தை மறைத்துக் கொள்வார். நம்மளை நோக்கி பார்க்கவே மாட்டார். நம்ம எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும், எவ்வளவுதான் கூடி கதறி அழுதாலும் அவர் கண்டிப்பா நம்மளை பார்க்க மாட்டார். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட கிரியைகளை முதல்ல சரி பண்ணணும். விசுவாசம் இருக்குது, கரெக்டு தான். நம்முடைய கிரியைகளை சரி பண்ணாம நம்ம ஜெபிச்சோம்னா உண்மையிலேயே இந்த கொரோனா கண்டிப்பா ஒழியாது. இன்னும் அதிகமாக அதிகமாக ஆபத்துகள் வந்துகிட்டு தான் இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஜெபிக்கணும்னா என்ன பண்ணணும்? இது நம்மளுடைய கடமை. கிறிஸ்தவர்களாகிய நம்மளுடைய கடமை என்னன்னா, நம்மளுடைய கிரியைகளை சரி பண்ணிட்டு நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா இதுக்கு ஒரு முடிவு உண்டு சீக்கிரமே. மூன்றாவதாக இன்னொரு விஷயம் பார்க்கலாம். நம்ம ஜெபம் பண்ணும்போது சுயநலமா, அதிகமா சுயநலமா ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு அருவருப்பான ஒரு காரியம் சுயநலமா ஜெபிக்கிறது. சுயநலமா ஜெபிச்சா அந்த ஜெபமும் கண்டிப்பாக ஆண்டவரால ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆண்டவர் அதுக்கு பதில் கொடுக்க மாட்டாரு. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல படிச்சு பார்த்தோம்னா, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ரொம்ப தெளிவா யாக்கோபு சொல்றார். எவ்வளவோ விண்ணப்பம் பண்றோம். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும், விண்ணப்பம் பண்ணிட்டே இருக்கிறோம், ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம், நான் ஸ்டாப்பா ஜெபம் பண்றோம். ஆனா எதுக்கு ஜெபம் பண்றோம்? உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி. நானு, என் பொண்டாட்டி, என் பிள்ளைங்க, என்னோட குடும்பம், இதுக்காக ஜெபம் பண்றோம். என் குடும்பத்தை காப்பாத்துங்க ஐயா, என்னோட பொண்டாட்டியை காப்பாத்துங்க, என் பிள்ளைங்களை காப்பாத்துங்க, என்ன சுத்தி இருக்கிறவங்களை காப்பாத்துங்க. இன்று நாம் படித்த வேத வசனத்திலே, வேத பாடத்திலே எசேக்கியேல் தீர்க்கதரிசி மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார் எப்படிப்பட்ட ஜெபம் நம்மளை காப்பாற்றும் என்று. எருசலேம் நகரம் முழுவதும் ஜனங்கள் தங்கள் அக்கிரமங்களினாலும் தங்கள் தீய கிரியைகளினாலும் கெட்டு ஒழிந்து போகும்போது தேவன் கோபப்பட்டு எல்லாரையும் அழிக்க எண்ணினார். எண்ணும் போது 6 தூதர்களை அழைத்து, நீங்கள் போய் பட்டயத்தை எடுத்து இருக்கிற ஜனங்கள் மொத்த பேரையும் சங்கரித்து போடுங்கள் என்று அனுப்பினார். ஆனால் அதற்கு முன்னாடி ஒரு தூதனை அழைத்து, நீ போய் அந்த நகருக்குள் ஊடுருவ போ. எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்தால் புரியும். கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். நீ முதல்ல உள்ள போ. யாரு யாரு சுயநலம் இல்லாம இந்த நாட்டில் நடக்கிற, இந்த உலகத்தில் நடக்கிற மொத்த அருவருப்புகளுக்காகவும் பெருமூச்சு விட்டு அழுது ஜெபிக்கிற ஜனங்களின் மத்தியிலே நீ ஒரு அடையாளத்தை போடு. இந்த சங்கார தூதர்கள் வரும்போது அவர்களை மட்டும் காப்பாற்றி விட்டு மற்றவர்களை சங்கரித்து போடுவார்கள் என்று அனுப்பினார். இதுதான் ஜெபம். இயேசப்பா நமக்கு கரெக்டா சொல்லியிருக்கிறாங்க. ஜெபம் பண்ணும்போது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். தெளிவாக சொல்றார்.
எப்படி ஜெபம் பண்ணணும், ஏன் நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படலை? இன்னைக்கு காலகட்டத்தில் கூட இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில கூட நம்முடைய கிறிஸ்தவர்கள் எப்படி ஜெபம் பண்றோம்? நம்ம எப்படி ஜெபம் பண்றோம்? பெருமைக்காக ஜெபம் பண்றோம். தெரு வீதிகள்ல நின்று அழுது அது ஒரு அழிச்சாட்டியம் பண்ணி 4 பேர் நம்மளை பார்க்கணும், 4 பேர் நம்மளை மெச்சிக்கணுங்கிறதுக்காக விசுவாசிகள் மட்டும் இல்ல, பெரிய பெரிய ஊழியக்காரங்களும் இன்னைக்கு அதை தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது தேவனுக்கு அருவருப்பான ஒரு காரியம். இது நம்மளுடைய ஜெபங்கள் கேட்கப்படாததற்கு இந்த காரியம் தான் முக்கியமானது. இவ்வளவு நாளாக 5 மாதங்களாக, கிட்டத்தட்ட 5 மாதங்களாக இந்த உலகமே அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிற நேரத்தில் இவ்வளவு ஜனங்கள் ஜெபித்தும் அந்த ஜெபம் கேட்கப்படாமல் போனதற்கும் பதில் வராது போனதற்கும் இந்த ஜெபம் தான் காரணம். அப்ப நம்ம எப்படி ஜெபிக்கணும் அதையும் நம்முடைய கர்த்தர் தெளிவா சொல்லியிருக்கிறார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்லியிருக்கிறார். நீங்கள் தெரு வீதிகள்லயோ, ஜெப ஆலயங்கள்லயோ, இல்ல டிவி முன்னாடியோ, இல்ல வாட்ஸ்அப்லயோ, இல்ல பேஸ்புக்லயோ நின்று அழுது தேர்ந்த நடிகர்களை போல நீங்க அழுது ஜெபம் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை. அருவருப்பான காரியம் இது. அப்ப இந்த குறை மாறணும்னா எப்படி ஜெபிக்கணும்? அதே மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல தெளிவா சொல்லியிருக்கிறார். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார். இதுதாங்க சொல்யூஷன். வேற எப்படி ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபம் கேட்கப்பட மாட்டாது. இந்த உலகத்தில் இருக்கிற இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் தீரணும்னா நம்ம கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவங்கவுங்க வீட்டை தேவாலயமா மாத்தணும். அவங்கவுங்க வீட்டுல அறை கதவை பூட்டி உள்ளே போய் மனம் கசந்து அழுது இந்த உலகத்துல நடக்கிற அக்கிரமத்திற்காக, அநியாயங்களுக்காக, அருவருப்புகளுக்காக மனம் கசந்து நம்மளோட ரூமுக்குள்ள, அது மற்றவர்கள் பார்க்க வேணாம், மனுஷர்கள் பார்க்க வேணாம், அந்தரங்கமாய் நமக்கு ஜெபிச்சோம்னா அந்தரங்கமாய் பார்க்கிற நம்மளுடைய பிதா வெளியரங்கமாய் பதிலளித்து உடனே சேலஞ்சா உடனே இந்த உலகத்துல நடக்கிற எல்லா அருவருப்புகளும் தீரும். இந்த உலகத்துல நடக்கிற எல்லா கஷ்டமும் தீரும். இந்த கொரோனாவை பத்தி பேசணும்ல, கொரோனா தீரும். அது வரைக்கும் இப்படிதான் இருக்கும். இது நம்மளுடைய ஜெபம் தான் இதை சரி பண்ண முடியும். ஜெபிக்கலாமா? இன்னிலிருந்து நம்மளுடைய வீட்டுல நம்மளோட அறைக்கதவை பூட்டி மனம் கசந்து அழுது, சுயநலத்துக்காக இல்ல, நம்ம குடும்பத்துக்காக இல்ல, இந்த உலகத்துல நடக்கிற ஒரு அருவருப்புகளுக்காகவும் ஜெபிச்சோம்னா கண்டிப்பா தேவன் வெளியரங்கமாய் நமக்கு பதிலளிப்பார். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்கள் ஆத்துமா வாழ்கிறது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி உங்கள் அனைவருக்காகவும் நான் தேவனிடம் வேண்டிக் கொள்கிறேன். சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபம் பண்ணும்போது விசுவாசம் முக்கியமானது என்று சென்ற வாரம் நாம் தியானம் செய்தோம். இந்த நாளிலே 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்ப்போம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்போது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். எப்போது பரலோகத்தில் இருக்கிற கர்த்தர் ஜெபத்தை கேட்டு தேசத்திற்கு க்ஷேமத்தை கொடுப்பார் என்று பரிசுத்த வேதாகமம் மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறது. என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் 1 தங்களை தாழ்த்தி, 2 ஜெபம் பண்ணி, 3 முகத்தை தேடி, 4 தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்போது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். யாரு பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும்? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், கிறிஸ்தவர்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பாமல் இருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன்.
உங்கள் கைகள் இரத்தத்தினாலே நிறைஞ்சிருக்கிறது. நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும், நீங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறது. ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தினாலே நிறைஞ்சிருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய நாமத்தை தரிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்தவர்கள் என்ன செய்ய வேண்டியது என்று ஆண்டவருடைய வார்த்தையில் சொல்லியிருக்கிறது. உங்கள் கைகள் இரத்தத்தினாலே நிறைஞ்சிருக்கிறதினாலே உங்களை கழுகி சுத்திகரிக்க வேண்டும். உங்களை கழுகி சுத்திகரியுங்கள். 1 யோவான் 1:7 இயேசுவின் இரத்தம் சகல பாபங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்ணுக்கு மறவாக அகற்றிவிட்டு தீன்மை செய்வதிலே விட்டு ஓயுங்கள். நன்மை செய்ய படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கட்ட பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1:15-17 வசனங்களில் ஆண்டவர் சொல்லி இருக்கிற வார்த்தைகள் இது. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறது, பொல்லாத வழிகளை என் கண்ணுக்கு மறவாக அகற்றிவிடும். தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்ய படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கட்ட பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். லஞ்சத்தை வாங்கி தீன்மை செய்து ஒடுக்கப்பட்டவனை ஆதரியாமல் திக்கட்ட பிள்ளையின் நியாயத்தையும் ஏழைகளின் பசியின் குரல்களையும் குக்குரலையும் கேட்காமல் இருக்கிற துரோகிகளும் பாவிகளுமோ ஏகமாய் நற்மூலமாவார்கள். பாவிகளும் துரோகிகளும் ஏகமாய் நற்மூலமாவார்கள். ஏனென்றால் அவர்கள் லஞ்சத்தை வாங்கி தீன்மை செய்து ஒடுக்கப்பட்டவனை ஆதரியாமல் திக்கட்ட பிள்ளையின் நியாயத்தையும் ஏழைகளின் பசியின் கூக்குரலையும் கேட்காமல் இருக்கிறது. அன்பானவர்களே, தேசம் நடுங்கவே நடுங்கும். தேசம் முறியவே முறியும். தேசம் அசையவே அசையும். அதன் பாதகம் அதன் மேல் பாரமாயிருக்கையால் அது விழுந்து போ. மனுஷன் செய்கிறதான பாவங்களையும் பொல்லாத செயல்பாடுகளையும் பூமிக்கு தாங்க முடியாமல் இந்த பூமியானது வீழ்ந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் இந்த பூமியிலே மனுஷன் செய்கிறதான பாவங்களையும் பொல்லாத செயல்பாடுகளையும் பூமிக்கு தாங்க முடியவில்லை. எனவே பூமி அசையவே அசையும். அதன் பாதகம் அதன் மேல் பாரமாயிருக்கையால் அது வீழ்ந்து போகும். லஞ்சம், வேசித்தனம், மதுபானம், ரவுடிசம், கொள்ளை இவைகளை பூமிக்கு தாங்க முடியாமல் மனுஷன் மட்டுமல்ல இந்த பூமியை அழிந்து போக போகிறது. மனுஷன் மட்டுமல்ல இந்த பூமியை அழிந்து போக போகிறது. பிரியமானவர்களே, ஆகவே ஆண்டவருடைய வேதத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30:15 மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆண்டவருடைய நாமத்தை தரிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும். ஆண்டவருடைய வசனத்தில் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி தேவனுடைய முகத்தை தேடி தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ண வேண்டும். அப்போது பரலோகத்தில் இருக்கிற பிதா நமது பாவத்தை மன்னித்து தேசத்திற்கு க்ஷேமத்தை கொடுப்பார். நமது தேசத்துக்கு க்ஷேமத்தை கிடைப்பதற்காக நம் தேசத்தில் வசிக்கும் மக்கள் ஆரோக்கியமுள்ளவர்களாக சௌக்கியமடையும்படியாக, பிரியமானவர்களே, நமது பொல்லாத வழிகளை நாம் விட்டு திரும்ப வேண்டும். தேவனுடைய முகத்தை தேட வேண்டும். நம்மை நாம் தாழ்த்தி ஜெபம் பண்ண வேண்டும். அப்போது பரலோகத்தில் இருக்கிற நமது பிதா நமது பாவத்தை மன்னித்து தேசத்திற்கும் தேசத்தில் வசிக்கிற மக்களுக்கும் க்ஷேமத்தை கொடுப்பார். இந்த நேரத்தில் நம்மை மிகவும் பணியுடன் தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் செய்வோம். இரக்கமும் கிருபையும் நிறைஞ்ச எங்கள் பரலோக தந்தையே, உமது எச்சரிப்பின் வார்த்தைகளுக்காக உம்மை துதிக்கிறோம்.
எங்கள் பாவங்களை மன்னித்து தேசத்திற்கு க்ஷேமத்தை கொடுக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக மன்றாடுகிறோம். ஆமேன், ஆமேன். திரு கோயில் பிள்ளை ரஞ்சித்குமார் அவர்கள் முடிச்சொல்லும் செய்வார்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம். ராஜாவே, நீ நல்லவர். அப்பா, நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவனே, உம்மை துதிக்கிறோம். ராஜாவே, அப்பா, நல்ல ஒரு செய்தி கேட்டதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் மனது உறுதி அப்பா நாங்கள் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டில் அப்பா தண்ணீர் மிளக ஜெபித்தாதான் ஆண்டவரே இந்த ஒரு நோய்க்கு பதில் கிடைக்கும் ஆண்டவரே. அப்பா, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நன்றி ராஜாவே. அப்பா, இந்த காலகட்டத்திலும் எங்களை உண்மை துதிக்கவும் பாடவும் கிருபை கொடுத்ததுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ராஜாவே. நல்ல ஒரு மெசேஜ் கேட்க எங்களுக்கு இந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜாவே. உண்மை துதிக்கிறோம். அப்பா, கூடிய சீக்கிரம் ஆலைகள் திறக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. எல்லா சபைகளும் திறக்க வேண்டும் ஆண்டவரே. நன்றி ராஜாவே. அப்பா, இந்த லாக்டவுன்கள் திறக்கப்பட வேண்டும். அப்பா, எல்லாரும் வேலைக்கு செல்லவர்கள் வேலைக்கு செல்ல வேண்டும் ஆண்டவரே. ஸ்கூலுக்கு போக வேண்டும் ஆண்டவரே. காலேஜுக்கு போக வேண்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த லாக்டவுனை வைத்து எந்த ஒரு மனிதர்களும் அப்பா ஒருவேளை உணவில்லாமல் கஷ்டப்படக்கூடாது அப்பா. ஆண்டவரே, உண்மை துதிக்கிறோம். அப்பா, இந்த சூழ்நிலைகளையும் ஒவ்வொரு மனிதர்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஜபிச்ச காரியங்களை போல நீர் தான் ஆண்டவரே மருத்துவர். அப்பா, நீர் தான் ஆண்டவரை மருந்து ஆண்டவரே. அப்பா, உங்களோட ரத்தத்தால் மட்டுமே இந்த நோய்களை குணமாக்க முடியும் ஆண்டவரே. உண்மை துதிக்கிறோம். அப்பா, எங்க சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தனித்தனியாக ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைங்களும் பாதுகாத்துக்கொள்ள, ஒவ்வொரு பிள்ளைகளும் உணவு இல்லாமல் எந்த ஒரு கொடிய நோயும் தாக்காமல் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. இப்படிப்பட்ட காலங்கள் இனி வரக்கூடாது ஆண்டவரே. அப்பா, நாங்கள் திருப்பியும் ஆலயங்களுக்கு ஒன்றாக வர வேண்டும் அப்பா. கடந்து போன எங்க அச்சன் நல்லபடியாக அவர் குடும்பத்தோடு வர வேண்டும் ஆண்டவரே. பிள்ளைகளை அப்பா அவர் பார்க்க வேண்டும். என்ன ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவரே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் யாருக்கும் வரக்கூடாது அப்பா. உண்மை துதிக்கிறோம் ராஜாவே. அப்பா, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம். எங்க சபையில் இருக்கிற ஊழியக்கார பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கூடிய சீக்கிரம் இன்னும் அநேக பகுதியில் எங்க சபைகள் ஊழியர்கள் தொடங்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்க சபையில் இருக்கிற 44 குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். எந்த குடும்பத்திலையும் பட்டி பசி வரக்கூடாது. ஒவ்வொரு வீட்லையும் அப்பத்து தண்ணீரை ஆசீர்வதி கொடுங்க அப்பா. எங்க சபையில் மட்டுமில்லாண்டவரே, இந்த தமிழ்நாட்டிலையும் இந்த தேசத்தில் ஒருவரும் பட்டினியாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. உண்மை துதிக்கிறோம். துதிக்கிற மையெல்லாம் ஒருவருக்கே எடுக்கிறோம். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். பரமண்டலில் இருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கென்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனையில் படுத்தாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நாம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் எப்போதும் இருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தே ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமேன்.